கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த துயரமான சம்பவம் சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. 2 நாட்களில் மனவேதனையோடு அந்த குடும்பங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், அவர்களுக்கு எப்படி அஞ்சலி செலுத்த முடியும் என்று ஓவியமாக வரைவதற்கு கூட நெஞ்சம் பதபதைத்தது. அவர்கள் உயிர், ஒரு உயிர், 2 உயிர் அல்ல, 40-50 உயிர்கள் மரித்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களோடு இல்லாமல் அவர்களுடைய குழந்தைகள், தாய்கள், மனைவிமார்கள், அவர்களுடைய பொட்டும் பூவும் தாலியும் பறிபோய் விதவையாக இருக்கின்றார்கள். 50 குடும்பங்கள் இருக்கின்றது என்றால் நெஞ்சம் பதபதைக்கின்றது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இப்படி ஒரு சிற்பம் நான் வடிவமைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன் என்றால் இனி யாரும் குடிக்கக்கூடாது, மதுவை அறவே ஒழிக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும், உயிர் என்பது எவ்வளவு புனிதமானது, மகத்துவமானது என்பதை மக்களுக்கு சொல்லும் விதமாக இனி யாரும் குடிக்கக்கூடாது, தனக்காக இல்லை என்றாலும் தன் குழந்தைகள், மனைவிகள், பெற்றோர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்று சுயநலமாக அவர்களுடைய இன்பத்துக்காக குடித்து உயிரை மாய்ப்பது என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். அதற்காக இந்த களிமண்ணில் ஒரு சிலையை வடிவமைத்து அந்த பொட்டும் தாலியும் பூவும் அந்த பேக்கெட் சாராயத்தினால் கால்கட்டு போட்டு மறித்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை அஞ்சலி செலுத்தும் விதமாக நெஞ்சம் பதபதப்போடு இந்த சிலையை வடிவமைத்திருக்கின்றேன். கோவையில் இருந்து UMT ராஜா.